அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போரில் இன்னொரு யுத்தம் தொடங்கப்பட்டு தொடர்கின்றது. அது ஹூத்திஸுக்கும் அமெரிக்காவுக்கும் அதற்கு பக்கத்துணையாக நிற்கும் யுனைடெட் கிங்டம் என்ற ஆங்கில நாட்டுக்கும் இடையே நடப்பது. அமெரிக்கா தாக்குதலை இன்னும் நிறுத்தவில்லை, தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கிறது. நேற்று பல அரசாங்க கட்டடங்களை இடித்திருக்கிறது. ஹுதைதா ஏர்போர்ட்டு அது ஏர்போர்ட்டும் அதே போல் அது ஒரு துறைமுக பகுதியும் கூட அதை தாக்கியிருக்கிறது. சாதாரணமாக தாக்குதல் இதன் மீது தான் விழும் என்பதனால் அந்த இடத்தை இப்பொழுது ஏறத்தாழ சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே அங்கு எதுவும் இழப்புகள் இல்லை. ஆனால் 130 பேர் இறந்திருக்கிறார்கள், காயம்பட்டிருக்கிறார்கள். காயம்பட்டவர்கள் நேற்று 110ஆக இருந்தது, இன்று 130ஆக மாறி இருக்கிறது. இறந்தவர்கள் எண்ணிக்கை 31ஆக இருந்தது, அது ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கை 53 என்று கூடியிருக்கிறது. இது அமெரிக்காவுடைய தாக்குதல் எல்லாம் எங்கே நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெரிய சாதா என்ற இடத்தில் உள்ள கேன்சர் சென்டர், அதே போல் குழந்தைகள் மருத்துவம் பெறும் பகுதி, இந்த 2 இடங்களிலும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இன்னொரு இடம் அவர்களுடைய அரசாங்க அலுவலகம் இருந்த இடம். ஆக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸையும் அப்பாவி மக்களையும் தான் அமெரிக்கா கொலை செய்திருக்கிறது என்பதனால் இதனை ட்ரம்ப் உடைய வார் கிரைம், ட்ரம்பினுடைய யுத்த போர்க்குற்றங்கள் என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் இன்று காலை 4:02 மணிக்கு ஹூத்திஸ் ஒரு பயங்கர தாக்குதலை, அவர்கள் மீது தாக்குதல் வந்த USS ஹாரி ட்ரூமன் கப்பல் படையின் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பல மிசில்ஸ், பல குரூசி மிசில்ஸ், பல பலாஸ்டிக் மிசில்ஸ் என்று ட்ரோன்ஸ் இவற்றையெல்லாம் கொண்டு தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய அளவில் அந்த கப்பல் சேதாரமடைந்திருக்கிறது. சில இராணுவ நோக்கர்கள் அதனுடைய தாக்குதல் சக்தியை அது இழந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆக நேற்று அன்சாருல்லா அல்லது ஹூத்திஸ் சரியாக ஒரு மிலிட்டரி இலக்கை தான், ஒரு இராணுவ இலக்கை தான் தாக்கியிருக்கிறார்களே தவிர அப்பாவிகளை கொலை செய்யவில்லை. இதுக்கு வார் கிரிமினல் ட்ரம்ப் இப்பொழுது என்ன பதிலடி கொடுப்பார் என்பது தெரியவில்லை. தன்னுடைய கப்பல் USS ஹாரி ட்ரூமன் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதற்கு இதுவரைக்கும் அவர் எந்த கமெண்டையும் சொல்லவில்லை. ஆக ஹூத்திஸ் ஒரு சரியான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பீதியை அமெரிக்க இராணுவத்திற்கு அதிகப்படுத்துவது அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் கட்டுரைகள், இராணுவ கட்டுரைகள். அந்த இராணுவத்தினர் எழுதுகின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதைவிட அட்வான்ஸ்டா அவர்கள் இப்பொழுது குரூஸ் மிசிலைஸையும் குரூஸ் ஏவுகணைகளையும் பலாஸ்டிக் ஏவுகணைகளையும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பார்த்துதான் மோத வேண்டும் என்பது போல, அது பம்மாத்தா அல்லது உண்மையான எச்சரிக்கையானு தெரியவில்லை, ஒரு பயங்கரமான ஒரு அலர்ட்டை அமெரிக்க இராணுவத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் ரெட் சீயில் உள்ள எந்த கப்பலும் இப்பொழுது ரெட் சீக்குள்ளால வர முடியாத அளவுக்கு நிறுத்தி இருக்கிறது. ரெட் சீ பிளாக்கேட்னு சொல்லக்கூடிய செங்கடல் மீது நாங்கள் போட்டிருக்கக்கூடிய தடை தொடரும், எந்த கப்பல் வந்தாலும் தாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது ஹூத்திஸ். அதே போல அவர்கள் எல்லா தாக்குதலுக்கும் பதில் தாக்குதலையும் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த அமெரிக்க ஆங்கில நாட்டின் தாக்குதலால் செங்கடலில் உள்ள பாதுகாப்பு, செங்கடலில் உள்ள ஆதிக்கம் ஹூத்திஸுக்கு கொஞ்சமும் குறைந்து விடவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் ட்ரம்ப் அந்த அவர்கள் அந்த பிளாக்கேடை, அதாவது அந்த தடையை விலக்கும் வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வாரத்திற்கு எங்களை அமெரிக்காவினுடைய கப்பல் படை தாக்குவதற்கு திட்டமிட்டு இருந்தது. நாங்கள் நேற்று அதை பெருளவில் தடுத்திருக்கிறோம். இனி வந்தால் அதற்கும் பழிவாங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தாக்கத்தில் இஸ்ரேல் பதுங்கு குழிகளை பக்குவப்படுத்துகிறது. எந்த நேரமும் ஹூத்திஸோட தாக்குதல் தன் மீது விழும் என்று ஒரு ஒரே அலர்ட் செய்தியை எல்லா பத்திரிகையும், எல்லா ஊடகங்களும், எல்லா விஷுவல் மீடியாவும் இஸ்ரேலில் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன.
அதே போல ஹூத்திஸுடைய தாக்குதல் செனாய் பகுதியில் உள்ள இஸ்ரேலுடைய இலக்கு ஒன்றை நோக்கி வந்திருக்கிறது. அது ஹூத்திஸ் நாங்கள் இன்டென்ஷனலாக தாக்கல, ஒரு ராக்கெட் மிஸ்ஃபயர்டுன்னு, அவங்க மிஸ்ஃபயர் பண்ணக்கூடிய ஆட்கள் அல்ல, அது ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்கிறாங்க. ஆகவே எகிப்திடம் இருந்து பறிக்கப்பட்ட செனாய் பகுதி ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகுது என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது செனாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தளங்களை அவர்கள் தாக்குகிறார்கள் என எடுத்துக்கொள்ளலாம். விரிவான தகவல் இனிமேல் தான் கிடைக்கும். அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்து விட்டால், காசால பேச்சுவார்த்தைக்கு கெய்ரோவில் எங்கள் ஆட்கள் தயாராக இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நெத்தன்யாஹு நேற்று ராத்திரி பல தாக்குதல்களை ரஃபாவிலும் தெல் அல் சுல்தான் பகுதியிலும் நடத்தி இருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்கள் இறந்ததாக செய்தி இல்லை, ஆனால் 7 எய்டு ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய உதவி பொருட்களை கொண்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி அறிவித்திருக்கிறது. அடுத்து நெத்தன்யாஹு பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் என்பது செய்தி. அந்த குழப்பத்தை அதிகப்படுத்துவது என்னவென்று சொன்னால், ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாதும் இப்பொழுது விசேஷமான ஏவுகணைகளை பெற்றிருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் தங்களுடைய ஆள்பலத்தையும் பெருக்கிக் கொண்டார்கள். ஆகவே யுத்தத்துக்கு போவது எந்த விதத்திலும் புத்திசாலித்தனம் இல்லை. இருக்கின்ற நிலையை பயன்படுத்தி ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்கள் வந்து விடுவதுதான் நல்லது என்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் சின்பத்தினுடைய தலைவர் ரோமன் பர்கர் நெத்தன்யாஹுவுக்கு ஒரு சஜஷனை கொடுத்திருக்கார். அந்த ஆலோசனை பிடிக்காமல் இன்று காலையில் அவரை பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். பதவியிலிருந்து நீக்கியதற்கு காரணம் சொன்னது அக்டோபர் 7, 2023 அல்ல, நாங்கள் நேற்று மேற்கொண்ட கருத்து வேறுபாடு. நான் ஹாஸ்டேஜஸை மீட்பதற்கு வாதாடினேன். இன்னும் குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டுவிட்டு நான் யுத்தம் செய்கிறேன் என்று நாம் யாரையும் ஏமாற்ற வேண்டாம். குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதற்கு படைகளை இனி அனுப்புவது பைத்தியக்காரத்தனம் என்று நான் சொன்னேன். அது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் நெத்தன்யாஹுவுக்கு எப்படி என்று சொன்னால், கிரைம் பண்ணிகிட்டே இருக்கணும், அதே நேரத்தில் அவருக்கு எதிரானவர்கள் யாரும் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, எதிர்கருத்தை சொல்பவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார். ஆகவே நான் வெளியில் வரேன், நான் ரிசைன் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டேஜஸ் எப்படியா ஒரு உடன்படிக்கை வழியாக கொண்டு வந்துடணும்னு பார்த்தேன், அதுக்கு வழி இல்லாமல் போச்சுன்னு அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் பலரும் இஸ்ரேலை எச்சரித்திருக்கிறார்கள். ஹமாஸும் முன்னாடி ஹமாஸை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பாலஸ்தீன் ஜிஹாதையும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்ல பலமாக வலுப்பெற்று விட்டார்கள். இதை உறுதி செய்யக்கூடிய அளவில் வெஸ்ட் பேங்கில் நேற்று அடி நிமித்திருக்காங்க. அல்குஸ், ஜெனினில், துகாராமில் இங்கெல்லாம் இருந்த வெளியில் போன மக்களை வெளியில் அனுப்பிட்டு இருந்தால் நேற்று சரியாக இறங்கி தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு பெருத்த சேதம். இந்த செட்லர்ஸ் வந்தேரிகள் ஜெருசலத்தில் ஏறி பெரிய பிரச்சனைகளை பண்ணியிருக்கான். அந்த பிரச்சனைகளுக்கு இடையேயும் 90,000 பேர், 1,00,000க்கு 10,000 பேர் குறை, 90,000 பேர் அல் அக்ஸா பள்ளிவாசலில் இஷாவும் தராவியும் தொழுது இருக்கிறார்கள். ஆக அந்த மக்கள் தங்கள் உளவுபூர்வமாக நம்மளை வெல்ல முடியாது என்று நினைக்கிறார்கள். இந்த வரலாற்று தடமைக்கு நமது முதல் கிப்லா ஆகிய அல் அக்ஸா பள்ளிவாசலை யாருக்கும் விட்டு தர முடியாது என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ பாதிரிகள் பலர் இதை பாராட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் முஸ்லிம்களின் கைகளில் இருக்கும்போதுதான் கிறிஸ்தவ அடையாளங்கள் அங்கே இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வந்தது, இன்னும் பாதுகாக்கப்படும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இனி லெபனானுடைய பார்டரில் சில தாக்குதல், அது லிட்டானி லிவருக்கு அந்த பக்கம் ஹிஸ்புல்லாவையும் லெபனானுடைய படையை அனுப்பிட்டாதான் இஸ்ரேலுடைய நார்தன் இஸ்ரேலுக்கு ஆட்கள் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நேற்று பயங்கரமான ஒரு 20% மக்கள் தான் போயிருக்காங்க, 20% மக்கள் போயிருக்காங்க. அது நேற்று ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் எங்கள் செட்டிலர்ஸ் மீது. கலீலில் எல்லோரையும் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வராதீர்கள், நாங்கள் யார் தாக்கினால் என்பதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம் என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருக்கிறது. இப்படி இதனிடையே ஈரானை மிரட்டியது அமெரிக்கா. நேற்று ஈரான் அமெரிக்காவை மிரட்டி இருக்கிறது. நாங்கள் ஹூத்திஸுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் உதவி செய்யத்தான் செய்வோம், நீ இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் வரைக்கும். நாங்கள் அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ இஸ்ரேலுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிடு. நீ இப்பொழுது நடத்தி வரும் தாக்குதலை, யெமன் மீது நடத்தி வரும் தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டுகிறோம், நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் ட்ரம்புக்கு சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு யுத்தம்
இனி அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் தொடர வாய்ப்பில்லை. ஆனால் அமெரிக்கா ஈரானை கண்டு பயப்படக்கூடிய ஒரு அளவில் தான் இந்திய நிலை இருக்கிறது என்று இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாழ்கிறதவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரபில்